காசா மக்களுக்காக உயிரை விட்ட மருத்துவர். நான் போனால் யார் சிகிச்சை கொடுப்பார்கள்? கண்ணீரை வரவைக்கும் கடைசி வார்த்தைகள் கேட்போரை கண்கலங்க வைத்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கிய மோதல் இன்று வரை நீடித்து வருகிறது. இதில் காசாவின் வடக்கு பகுதி மொத்தமாக சூறையாடப்பட்டுள்ளது. பள்ளிகள் தொடங்கி மருத்துவமனைகள் வரை அனைத்து பகுதிகளிலும் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து வருகிறது இஸ்ரேல். இதனால் பாதுகாப்புக்காக தெற்கு காசாவுக்கு மக்களை செல்ல அறிவுறுத்தப்பட்டாலும் குறைந்தது 10,000 பேராவது இன்னமும் வடக்கு காசாவில் இருப்பதாக தெரிகிறது. தாக்குதலில் சிக்கி காயமடைவோருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களும் தாக்குதலுக்கு இரையாகி வருகின்றனர். இந்நிலையில் வடக்கு காசாவில் தனது குடும்பத்தோடு தங்கியிருந்து காயமடைந்தவர்களுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் ஹமம் அல்லோ இஸ்ரேலின் தாக்குதலில் சிக்கி உயிரிழந்துள்ளார். முன்னதாக ஊடகம் ஒன்றில் பேசிய அவரது பேட்டி தற்போது வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதில் இப்போது நான் இங்கிருந்து சென்றுவிட்டால் இன்னமும் பலர் ஏவுகணை தாக்குதலுக்கு மத்தியில் உயிரை பணயம் வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.